ஸ்ரீ காசி காண்டம் 82ஆம் அத்தியாயம். அமித்ரஜித்தின் சுரண்டல்கள். அன்னை பார்வதி தேவி கூறினார், மகேஸ்வரரே, வீரேஸ்வரரின் மகத்துவம் கேட்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு தவம் செய்து சிறந்த சித்திகளை அடைந்துள்ளனர். அந்த சிறந்த லிங்கம் காசியில் எவ்வாறு வெளிப்பட்டது? அது ஆன்மீக சக்திகளை விரைவாக வழங்குவதாகும். பிரபஞ்சத்தின் தலைவரே, இதை எனக்கு கூறுங்கள். மகேஸ்வரர் கூறினார், மகாதேவியே, வீரேஸ்வரின் மகத்தான வெளிப்பாட்டை கேளுங்கள். சிவபெருமான் இதை கேட்டால் ஒரு மனிதன் மிகுந்த புண்ணியம் பெறுகிறான். அமித்ரஜித் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் தன் எதிரிகளின் நகரங்களை வென்றான். அவன் சத்துவ குணத்தால் நிறைந்தவன், மிகவும் நீதிமான். அவர் எப்போதும் தனது குடிமக்களை மகிழ்விப்பதில் ஈடுபட்டிருந்தார். புகழ் அவரது சொத்து. அவர் கொடைகளை வழங்குவதில் தாராள மனப்பான்மை கொண்டவர். அவர் புத்திசாலி மற்றும் பிராமணர்களை தேவர்களாக கருதினார். யாகங்களை செய்த பிறகு அவர் நீராடலை எடுத்ததால் அவரது தலைமுடி எப்போதும் ஈரமாகவே இருந்தது. அவர் கண்ணியமானவர், அரசியல் சாதுரியத்தில் தேர்ச்சி பெற்றவர், அனைத்து செயல்களிலும் நிபுணத்துவம் பெற்றவர். அவர் அனைத்து கடல் போன்ற புராணங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் நல்ல குணங்களை கொண்டிருந்தார் மற்றும் நல்ல குணங்களை பெற்ற மக்களுக்கு மிகவும் பிடித்தவர். அவர் நன்றி உள்ளவராக இருந்தார். பேச்சில் இனிமையானவர். அனைத்து பாவ செயல்களையும் வெறுத்தவர். பேச்சில் உண்மை உள்ளவர். தூய்மையின் இருப்பிடம். சொற்ப வார்த்தைகளை கொண்டவர். அவர் தனது புலன்களை அடக்கினார். போர்க்களத்தில் அவர் மரணத்தின் கடவுளைப் போலவே இருந்தார். கற்றறிந்தவர்களின் கூட்டத்தில் அவர் ஒரு கற்றறிந்தவனாக பிரகாசித்தார். காமவெறி கொண்ட பெண்களின் மையல் விளையாட்டுக்களை முழுமையாக அறிந்திருந்தார். இளமையாக இருந்தாலும் அவர் முதியவர்களுக்கு மிகவும் பிடித்தவராக இருந்தார். புனித செயல்களில் பயன்படுத்துவதற்காக அவர் தனது கருவூலத்தை பெருக்கினார். அவருடைய படைகளும் வாகனங்களும் ஏராளமாகவும் நன்கு ஆயுதம் ஏந்தியதாகவும் இருந்தன. அவர் ஞானியாகவும் நல்ல குடிமக்களுக்கு அடைக்கலமாகவும் இருந்தார். அவர் உறுதியும் தைரியமும் கொண்டவர். சரியான நேரம் மற்றும் இடம் குறித்த விழிப்புணர்வில் புத்திசாலி. மரியாதைக்குரிய அனைவரையும் எப்போதும் மதித்தார். அவர் தவறுகளிலிருந்து விடுபட்டார். வாசுதேவரின் பாதங்களுக்கு தனது மனதையும் எண்ணங்களையும் அர்ப்பணித்து விரோத கூறுகள் இல்லாமல் அதிக மழையின்மை போன்ற அனைத்து பேரழிவுகளிலிருந்தும் ஈடுபட்டு ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். அவரது கட்டளையை மீற யாரும் இல்லாததால் அவர் மகிமையை அனுபவித்தார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவற்றை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணித்த பின்னர் இன்பங்களை அனுபவித்தார். அந்த மன்னனின் ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு மாளிகையிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பல உயரமான ஆலயங்கள் இருந்தன. அது பெரும் செல்வத்தின் களஞ்சியமாக இருக்கும். சிவபெருமான் கூறினார், ஒவ்வொரு இல்லத்திலும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஏன் மாடு மேய்ப்பவர்கள், பசு மேய்ப்பவர்கள் போன்றவர்களின் நாக்குகளால் மதுவின் எதிரியின் இனிமையான பெயர்கள் உச்சரிக்கப்பட்டன. கோவிந்தா, கோபா, கோபாலா, கோபி ஜன மனோகரா. பசு மேய்ப்பவர்களை கவர்ந்தவர். கதாபாணி, குணாதிதா, அனைத்து பண்புகளுக்கும் அப்பாற்பட்டது. குணாடியா, கருடத்வஜா, கருடரின் சின்னம். கைடபாரதி, கைடபனின் எதிரி. கஷாரி, கமலாபதி, கிருஷ்ணன், கேசவன், கஞ்சக்ஷா, தாமரை விழிகள் கொண்டவர். கினாச பயநாசனன், பயத்தை அளிப்பவர். தேயோதபாரி, தெய்வானை, கடவுள். புண்டரீக விலோச்சனா, பீட சௌசேக வசனம். மஞ்சள் பட்டு, பத்மநாபா, பராத்பர, மிக பெரியது. ஜனார்த்தனன், ஜெகநாதா, ஜாஹ்னவி, ஜல ஜன்ம பூ, கங்கை நீரின் தோற்றம். ஜன்மினா, ஜன்ம ஹரணம், ஜெகஜன ஞான, பிறவிகளின் பிறப்பிடம். நாமங்களை திரும்ப திரும்ப உச்சரிப்பவர்களின் பாவங்களை அழிப்பவர். ஸ்ரீவத்சவக்ஷ, ஸ்ரீகாந்தா, ஸ்ரீகரா, ஸ்ரேயஸ் சந்நிதி, ஸ்ரீரங்கம், ஷாரிங்கோடன், சிதாஞ்சுலோச்சனன். சந்திரனை கொண்டவன், தைத்தியாரி,
தானவரதி தாமோதரன் துராந்தகன் சந்திரனை கொண்டவன் துஷ்டன் தேவகி ஹிருதயானந்தர் தண்ட சுகேஸ்வரேஷாய பாம்பு அரசனின் இருக்கையில் படுத்து கொண்டவர் விஷ்ணுமூர்த்தி வைகுண்ட நிலையர் பானாரி இருக்கையிலும் கேட்டது விஸ்வக்சேனர் விரதாரி வனமாலி வேணப்பிரியா திரிவிக்ரமன் திரிலோஷிஷன் சக்கரபாணி சதுர்புஜா போன்றவை. ஒவ்வொரு இல்லத்திலும் சூரசா துளசி தாவரங்களின் தோப்புக்கள் மட்டுமே காணப்பட்டன. கடலில் பிறந்த தேவியின் மனைவியின் புனிதமான மற்றும் அற்புதமான செயல்பாடுகள் மாளிகைகளின் சுவர்களில் வரையப்பட்டிருந்தன. பகவான் ஸ்ரீஹரியின் கதையை தவிர வேறு எந்த பேச்சும் கேட்கப்படவில்லை. அந்த மன்னனின் பயத்தின் காரணமாக காடுகளில் மகிழ்ச்சியாக சுற்றித் திரிந்த ஹரிணர்கள் மான்கள் வேட்டைக்காரர்களால் கொல்லப்படவில்லை. ஏனெனில் அவற்றின் பெயர்களில் ஹரி என்ற பெயர் ஒரு பகுதியாக இருந்தது. மீன் ஆமை பன்றிகள் கூட இறைச்சி உண்பவர்களால் கொல்லப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் அவரை பார்த்து பயந்தார்கள். ஹரிவாசர அன்று, அதாவது 11வது சந்திர நாளில், அமித்ரஜித்தின் ராஜ்யத்தில் பால் அருந்தும் குழந்தைகள் கூட தங்கள் தாயின் தாய்ப்பாலை குடிக்கவில்லை. ஸ்ரீஹரியின் 11வது நாளில் சந்திர நாளில் விலங்குகள் கூட புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் விரதத்தை கடைபிடிப்பதில் ஆர்வமாக இருந்தனர். அப்படியானால் மனிதர்களின் நிலை என்னவாகும்? அவர் பூமியை ஆண்டபோது ஹரிவாசரத்தில் அனைத்து குடிமக்களாலும் பெரிய விழாக்கள் கொண்டாடப்பட்டன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது பக்தி இல்லாத ஒருவர் மட்டுமே அந்த மன்னன் அமித்ரஜித்தின் நாட்டில் மரண தண்டனை அல்லது அபராதம் விதிக்க தகுதியானவர் ஆனார். அவரது ராஜ்யத்தில் சூத்திரர்கள் கூட பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் ஸ்ரீ வைஷ்ணவ வழிபாட்டில் தீட்சை பெற்ற பிறகு சங்கம் மற்றும் சக்கர அடையாளங்களால் முத்திரை குத்தப்பட்டனர். யக்ஞங்கள் போன்றவற்றில் தீட்சை பெற்றவர்களைப் போல அவர்கள் பிரகாசித்தனர். அதன் நன்மைகளுக்காக ஒருபோதும் ஏங்காத மக்களால் செய்யப்படும் மங்களகரமான சடங்குகள் வாசுதேவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. முகுந்தன், கோவிந்தன், அச்சுதன், பரமானந்தன், மிக உயர்ந்த பேரின்பம் தவிர வேறு யாரும் மற்ற தெய்வங்கள் மக்களால் பாடப்படவில்லை, மதிக்கப்படவில்லை அல்லது சேவை செய்யப்படவில்லை. அந்த மன்னனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே மிகப்பெரிய இறைவன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே இறுதி இலக்கு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே மிகப்பெரிய உறவினர். அந்த மன்னர் ராஜ்யத்தை முறையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு முறை மரியாதைக்குரிய நாரத மாமுனிவர் அவரை சந்திக்க அங்கு வந்தார். மதுபர்கா போன்ற கட்டளைகளின்படி தயிர் கலந்த தேன் மற்றும் தண்ணீர் மன்னரால் போற்றப்பட்டார். நாரத மாமுனிவர் அந்த மன்னர் அமித்ரஜித்தை புகழ்ந்தார். நாரத மாமுனிவர் கூறினார், அனைத்து உயிரினங்களிலும் கோவிந்தனை மட்டுமே காண்பது. அரசரே, நீங்கள் பாக்கியவான். நீங்கள் உங்கள் பணியை நிறைவேற்றியுள்ளீர்கள். சொர்க்கவாசிகளால் மதிக்கப்படுவதற்கு நீங்கள் தகுதியானவர். மன்னர்களில் சிறந்தவரே, வேத புருஷ விஷ்ணுவாகிய யக்ஞ புருஷ ஹரியாகிய இந்த பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த ஆன்மாவாகிய இந்த உலகத்தை படைப்பவராகவும் பாதுகாப்பவராகவும் அழிப்பவராகவும் இருக்கும் அந்த இறைவனால் முழு பிரபஞ்சமும் வியாபித்திருப்பதை காணும் உங்களை கண்ட பிறகு நான் மிகுந்த தூய்மை அடைந்தேன். நிலையற்ற உலக இருப்பில் ஒரே ஒரு பெரிய சாராம்சம் மட்டுமே உள்ளது. அது பகவான் கமலரின் துணைவியின் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தாமரை போன்ற திருப்பாதங்களுக்கு பக்தி உணர்வு, அது எல்லாவற்றையும் வழங்குவது. உலகின் அனைத்து பொருள்களும் மற்ற அனைத்தையும் கைவிட்டு எப்போதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மட்டுமே நாடும் அந்த ஞானி மற்றும் புத்திசாலியை நாடுகின்றன. அதிகமாக மாறக்கூடிய முழு பிரபஞ்ச முட்டையிலும் பகவான் ரிஷிகேசனுடன் உறுதியாக இணைக்கப்பட்ட புலன்கள் மட்டுமே அவர் நிலைத்தன்மையை அடைகிறார். இளமை, செல்வம் மற்றும் வாழ்க்கை ஆகியவை தாமரை இலையில் உள்ள நீர்த்துளி போல மிகவும் நிலையற்றவை என்பதை உணர்ந்த பின்னர் ஒருவர் அச்சுதரை மட்டுமே நாட வேண்டும். யாருடைய பேச்சு மனம் ஜனார்தனரால் வியாபிக்கப்படுகிறதோ அவரே எப்போதும் வணக்கத்திற்கு தகுதியானவர்.
அவர் ஒரு மனிதனின் வடிவத்தில் ஜனார்த்தனர். இந்த பூமியில் யார் இருக்கிறார் என்றால் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் நாயகரான நேர்மையான பிராணிதானத்துடன் ஆழ்ந்த மன உறிஞ்சுதல் தியானிப்பதன் மூலம் புருஷோத்தம ஸ்ரீ மகாவிஷ்ணு மனிதர்களில் சிறந்தவர் நிலையை அவர் அடையவில்லை. நீங்கள் வெளிப்படுத்தும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான இந்த பக்தியால் நான் அனைத்து புலன்களிலும் மனதிலும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். உங்களுக்கு உதவ நான் மனதில் முடிவு செய்துள்ளேன். அரசரே, நான் கூறுவதை கேளுங்கள். வித்யாதரரின் மகள் மலையகாந்தினி தன் தந்தையின் இன்பத் தோப்பில் விளையாடி கொண்டிருந்தாள். கபாலகேதுவின் மகனும் சக்தி வாய்ந்த தானவனுமான காங்காலகேது அவளை கடத்தி சென்றான். அந்த பெண்ணின் திருமணம் அடுத்த திருதியையில் நடைபெற உள்ளது அறிவிக்கப்படுகிறது. அவள் தற்போது படாலாவில் உள்ள சம்பகாவதி என்ற நகரத்தில் இருக்கிறாள். நான் ஹடகேசா அதிலிருந்து திரும்பி வரும் பொழுது அவள் கண்ணீர் நிறைந்த விழிகளுடன் இருப்பதை கண்டாள். என்னை வணங்கிய பிறகு அவன் இவ்வாறு கேட்டாள், பிரம்மச்சாரியே, முனிவர்களில் மிகச் சிறந்தவரே, இதை கேளுங்கள். துஷ்டனான காங்காலகேது குழந்தைத்தனமான விளையாட்டில் மூழ்கியிருந்த என்னை தனது மாயையால் மயக்கி கந்தமாதன மலையிலிருந்து என்னை கடத்தி சென்றான். வேறு எந்த ஆயுதத்தாலும் அவனை கொல்ல இயலாது. போரில் அல்ல, தன் திரிசூலத்தின் தாக்குதலால் உந்துதல் இறக்க விதிக்கப்பட்டிருக்கிறான். இப்போது அவன் உலகம் முழுவதையும் கோபப்படுத்திய பின்னர் இங்கே பயமின்றி தூங்குகிறான். நான் செய்வதை முழுமையாக அறிந்த எந்த மனிதனும் நான் கொடுத்த திரிசூலத்தால் இந்த துஷ்ட தானவனை கொன்று என்னை திரும்ப அழைத்து சென்றால் அது நல்வாழ்விற்கு உகந்ததாக இருக்கும். இந்த விஷயத்தில் தாம் எனக்கு உதவ விரும்பினால் துஷ்ட தானவனிடம் இருந்து என்னை காப்பாற்றுங்கள். பெரிய முனிவரே, தெய்வத்தால் எனக்கு ஒரு வரமும் வழங்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு புத்திசாலி இளம் பக்தன், அன்பு மகளே, உன்னை ஒருவன் மணப்பான். அடுத்த திருதியை தேவதையின் இந்த கூற்றின் உண்மையாகும்படி நீங்களே ஏதாவது செய்யுங்கள். நீங்கள் மட்டுமே முக்கிய காரணமாக இருங்கள். அரசரே, அந்த பெண்ணின் இந்த சந்தர்ப்பத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தியில் மூழ்கிய ஒரு புத்திசாலி இளைஞனான தங்களிடம் நான் வந்துள்ளேன். எனவே வலிமை மிக்க கரங்களை உடைய அரசரே, பணியை நிறைவேற்ற கூறுங்கள். அந்த துஷ்ட தானவனை கொன்ற பிறகு அந்த அற்புதமான பெண் மலையகந்தினியை விரைவாக திரும்ப அழைத்து வாருங்கள். அந்த வித்யாதர பெண் தங்களை பார்த்து உயிர் வாழ்வாள். அரசரே, எந்த கூடுதல் முயற்சியும் இல்லாமல் அன்னை பார்வதி தேவியின் கட்டளைப்படி அவள் தங்களால் அந்த துஷ்டனின் மரணத்திற்கு காரணமாகி விடுவாள். தேவரிஷி நாரதரான நாரத முனிவரின் இந்த வார்த்தையை கேட்டதும் பின்னர் மன்னர் அமித்ராஜித் அந்த வித்யாதர பெண்ணை பொறுத்தவரை உடலில் முடிகளை உயர்த்தி ஒரு சிலிர்ப்பை அனுபவித்தார். அவர் முனிவரிடம் சம்பகவதி செல்வதற்கான வழியை கேட்டார். மலைகளின் தலைவனின் மகளே, அந்த மன்னரிடம் நாரத மாமுனிவர் மீண்டும் இவ்வாறு கூறினார். முழு நிலவு நாளில், அதாவது பௌர்ணமி திதியில், அரசரே, விரைவாக கடலுக்கு செல்லுங்கள். படகில் அமர்ந்து நீங்கள் ஒரு தேரில் நிறுத்தப்பட்டிருக்கும் தெய்வீக கல்ப மரத்தை காணுங்கள். அங்கே ஒரு தெய்வீக மஞ்சத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு தெய்வீக பெண்மணி வீணையை ஏந்தியபடி இனிமையான குரலில் பின்வரும் கதாவை இசையுடன் கூடிய வசனம் பாடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஒருவர் செய்யும் ஒரு கர்மா, அது நல்லது அல்லது கெட்டது, விதியின் கண்ணுக்கு தெரியாத நூலால் வழி நடத்தப்படும் அதே நபரால் நிச்சயமாக அதன் விளைவை அனுபவிக்கும். இந்த கதாவை பாடிய பிறகு அந்த பெண்ணுடன் படாலாவில் உள்ள அழகிய சம்பகவதி நகரத்தை காண்பீர்கள். அரசரே, இவ்வாறு கூறிய பிறகு தேவி நான்கு முக கடவுளின் பிரம்மதேவரின் மைந்தனான நாரத மாமுனிவர் மறைந்து விட்டார். மன்னன் கடலை அடைந்து விவரிக்கப்பட்டபடி அனைத்தையும் கண்டான். அவன் கடலுக்குள் நுழைந்து அந்த நகரத்தை அடைந்தான். வித்யாதர பெண்ணும் அவன் விழிகளுக்கு விருந்தினரானாள். மூன்று உலகங்களின் அழகின் ஒரு மகிமையாக தோன்றிய ஒரு பெண்ணை அந்த மன்னன் கண்டான். அவன் சிறிது நேரம் சிந்தித்தான்.
அவன் அந்த சிந்தனையில் மூழ்கி போயிருந்தான். மதுவின் எதிரியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் என் விழிகளுக்கு பண்டிகைக்காக படைக்கப்பட்ட பாதாள தெய்வமா இது? ராகு மற்றும் அமாவாசையின் பயத்தால் பிரம்மதேவரின் படைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட சந்திரனின் மகிமை இது. எங்கிருந்தும் பயப்பட ஒன்றுமில்லாத ஒரு இளம் பெண்ணின் வேடத்தில் இவள் இங்கே நிற்கிறாள். இவ்வாறு சிந்தித்த பின்னர் மன்னர் அவள் அருகில் சென்றார். அந்த பெண் அகன்ற மார்புடன் கூடிய அந்த மிக அழகான அரசரை கண்டாள். அதில் துளசி மாலை தொங்கவிடப்பட்டிருப்பதை கண்டாள். கீழே அவரது அற்புதமான கரங்களில் ஜோடி சங்கம் மற்றும் சக்கர உருவங்களால் குறிக்கப்பட்டிருந்தது. அவரது பற்களின் 2 வரிசைகளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெயர்களை கொண்ட எழுத்துக்களின் அமிர்தத்தால் சுத்தம் செய்யப்பட்டதை போல பிரகாசமாகவும் மின்னுவதாகவும் இருந்தன. அவர் அன்னை பவானி மீதான பக்தியின் விதையிலிருந்து ஒரு மனிதனின் உருவம் கொண்டவராகவும் நேசத்திற்குரிய ஆசைகளின் பலன்களால் நிறைந்தவராகவும் வளர்ந்த ஒரு மரம் போல இருந்தார். அவரை கண்டதும் அவருக்கு மகிழ்ச்சியால் ஏற்பட்ட திகில் அப்பேற்பட்டது ஒன்று ஏற்பட்டது. வெட்கத்தால் தோள்கள் குனிந்த நிலையில் ஊஞ்சல் இருக்கையிலிருந்து பெண் கீழே இறங்கினாள். நடுக்கத்தை கட்டுப்படுத்தி அவள் அரசரிடம் இவ்வாறு கூறினாள். அரசரே, அழகானவரே, தாங்கள் யாராக இருக்கலாம்? மரண கடவுளின் இருப்பிடத்திற்குள் தாங்கள் நுழைந்தது போல் தெரிகிறது. நீங்கள் என் மன உணர்வுகளை வருத்தப்படுத்தினீர்கள். நான் துரதிருஷ்டவசமானவள். துஷ்ட தானவரான காங்கால கேது கடினமான அம்சங்கள் கொண்டவர். அவர் அடிக்கடி 3 உலகங்களையும் கோபப்படுத்தியுள்ளார். மேலும் அவரது எதிரிகளின் ஆயுதங்களால் அவரை கொல்ல முடியாது. அழகானவரை, அவர் திரும்பி வராதவரை ஆழமான மற்றும் விசாலமான ஆயுத கிடங்கில் நன்கு மறைந்திருந்து நிற்க வேண்டும். தேவி உமாவின் வரத்தால் ஒரு கன்னியாக என் அடக்கத்தை மீறுவதற்கு அவனால் தகுதியற்றவன், கொடியவன். நாளை மறுநாள் அடுத்த திருதியையில் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறான். என் சாபத்தால் அவன் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிவிற்கு வந்துவிட்டது. இளைஞனே, அவனை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். அவனுடைய வேலை விரைவில் முடிந்துவிடும். வித்யாதர பெண்ணால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டதன் பேரில் வலிமை மிக்க கரங்களை கொண்ட அந்த போர் வீரன் தானவரின் வருகைக்காக காத்திருந்து ஆயுத கிடங்கில் ஒளிந்து கொண்டிருந்தான். மாலையில் பயங்கரமான குணங்களை கொண்ட அந்த தானவர் மரணத்தின் கடவுளுக்கு கூட பயத்தை தூண்டும் திரிசூலத்தை கையில் ஏந்தியபடி திரும்பினார். மூர்க்கமான தானவர் உலகளாவிய அழிவின் போது மேகங்களின் சலசலக்கும் சப்தத்தை ஒத்த குரலுடன் அவர் வருகையில் கர்ஜித்தார். அவர் தனது போதையில் விழிகளை சுழற்றி வித்யாதரரிடம் இவ்வாறு கூறினார். சிறந்த மன நிறைவு கொண்ட பெண்ணே, இந்த நகைகளை ஏற்றுக்கொள். நாளை மறுநாள் உன் திருமணத்துடன் உன் கன்னித்தன்மை முடிவுக்கு வருகிறது. அழகான பெண்ணே, காலையில் 10,000 அடிமை பெண்களை நான் உனக்கு கொடுப்பேன். அனைவரும் மிகவும் அழகானவர்கள். அவர்கள் அசுரர்கள், சூரியர்கள், தானவிகள் மற்றும் பிற வகுப்புகளை சேர்ந்தவர்கள். அவர்களை தவிர கந்தர்விகள், நாரி, மனிதர்கள் மற்றும் கிண்ணறிகள் என 100 பேர், வித்யாதரிகள், நாகிகள் மற்றும் யக்ஷிகள் என 600 பேர் இருப்பார்கள். 800 ராட்சசிகளும் 100 சிறந்த தெய்வீக பெண்களும் இருப்பார்கள். தூய எண்ணங்களை கொண்ட பெண்ணே, இவர்கள் உங்கள் ஊழியர்களாக இருப்பார்கள். இங்கே என் திருமணமான மனைவியாக நீங்கள் இங்கே உள்ள என் பாதுகாவலர்களின் முழு சொத்துக்கள் மற்றும் உடைமைகளுக்கு உரிமையாளராக இருப்பீர்கள். என்னை திருமணம் செய்தால் நீங்கள் என் துணையுடன் அனைத்து தெய்வீக இன்பங்களையும் அனுபவிப்பீர்கள். திருமண சடங்கு நடைபெறும் நாளை மறுநாள் எப்போது விடியும், உங்கள் கை கால்களில் நெருங்கிய தொடர்பு மற்றும் தொடுதலிலிருந்து எழும் தொடர்ச்சியான மகிழ்ச்சியால் அது நிறைந்திருக்கும். நாளை மறுநாள் எனக்கு மிகப்பெரிய சிலிர்ப்பு ஏற்படும். நாள் நெருங்கி இருந்தால் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். நாளை மறுநாள் நான் நீண்ட காலமாக என் இதயத்தில் பொதிந்திருந்த எனது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவேன். மான் வெளியாலே,
மான் கண்களை கொண்டவளே, தேவேந்திரன் முதல் அனைத்து தேவர்கள் வரை போரில் தோற்கடித்த பின்னர் 3 உலகங்களிலும் பரவியுள்ள எனது அனைத்து செல்வங்களுக்கும் உன்னை ஒரே எஜமானியாக ஆக்குவேன். இவ்வாறு முழக்கமிட்ட பிறகு மனித சதை மற்றும் கொழுப்பை ருசித்ததால் மிகுந்த போதையில் இருந்த அந்த அரக்கன் பயமின்றி உறங்கச் சென்றான். திரிசூலத்தை தன் மடியில் வைத்திருந்தான். வரத்தை நினைவு கூர்ந்து கௌரி தேவியை குறித்து கேள்விப்பட்ட வித்யாதர பெண் அந்த அற்புதமான அரசரை எல்லா உறுப்புகளிலும் மிகவும் அழகாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான பக்தியால் நன்கு பாதுகாக்கப்பட்டவளாகவும் அழைத்தாள். அவள் தனக்குள்ளேயே அன்புள்ள கடவுளே என்று முணுமுணுத்தாள். அரக்கனின் மடியிலிருந்து திரிசூலத்தை எடுத்து, இதை எடுத்துக்கொள், சீக்கிரம் இவனை கொல்வாய் என்றாள். இதை கேட்டதும் உதய சூரியனின் பிரகாசம் கொண்ட மன்னன் அமித்ரஜித் அந்த பெண்ணிடமிருந்து திரிசூலத்தை பறித்தான். பயத்திலிருந்து விடுபட்ட அந்த பெண்ணுக்கு வலிமையான கரங்களை கொண்ட மன்னன் மகிழ்ச்சியுடன் கத்தினான். அச்சமின்றி அவன் இடது காலால் அரக்கனை உதைத்து பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு ரத்தினமான சக்கரம் தாங்கிய பகவான் ஸ்ரீஹரியை மனதில் எண்ணிக்கொண்டாள். அவன், பொல்லாத சதை உண்பவனே, எழுந்திரு. ஒரு கன்னியின் அடக்கத்தை சீர்குலைக்க விரும்பும் நீ என்னுடன் போரிடு. நீ என் எதிரி, ஆனால் நான் உன்னை உறங்கும் போது கொல்ல விரும்பவில்லை. இதை கேட்டதும் அந்த தானவர் மிகுந்த உற்சாகத்துடன் எழுந்து, என் அன்பானவளை, எனக்கு திரிசூலத்தை கொடுப்பாய் என்று மீண்டும் மீண்டும் கூறினார். பின்னர் அவர் தொடர்ந்தார், மரணத்தின் இருப்பிடத்திற்குள் நுழைந்த இந்த மனிதன் யார்? இறுதி கொலையாளி, மரணத்தின் கடவுள். யாருடன் கோபப்படுகிறார்? என் பார்வையில் யார் விழுந்தார்கள்? இந்த அற்பமான மனிதனால் என் அரிக்கும் வலிமையான கைகளை கீறக்கூட தகுதியற்றவன். அழகான பெண்ணே, என் திரிசூலம் என்ன தேவை? பயப்படாதே. என் கற்பனையான விளையாட்டை பாருங்கள். இந்த மனிதன் இப்போது எனக்கு ஒரு உணவாக இருப்பான். என்னை பார்த்து பயந்து காலனால் மரண கடவுள் எனக்கு பரிசாக அனுப்பப்பட்டார். இதை கூறிய பிறகு தானவரால் முழு பலத்துடன் தனது முஷ்டியின் அடியால் அரசரின் மார்பை பாறை போல கடுமையாக தாக்கப்பட்டார். வாதத்தை தாங்கும் இறைவனால் நன்கு பாதுகாக்கப்பட்ட கடினமான மார்புடைய அரசர் சிறிதளவு வலியை கூட அனுபவிக்கவில்லை. மறுபுறம் அது அவரது அரக்கனின் கையை வலிக்கச் செய்தது. பின்னர் கோபமடைந்த அரசர் நீட்டிய கையால் முகத்தில் அடி விழுந்ததால் அரக்கனின் தலை நடுங்கியது. அவன் தரையில் விழுந்தான். ஆனால் விரைவில் எழுந்தான். மிகுந்த சக்தி வாய்ந்த அரக்கன் தைரியத்தை வரவழைத்து பின்னர் கூறினான். தானவன் கூறினான், நீ மனிதன் இல்லை என்பது எனக்கு தெரியும். நீ 4 கைகளை கொண்ட தானவர்கள் கொன்றவன். என்னை கொல்ல ஒரு ஓட்டையை பெற்று ஒரு மனிதனின் வடிவத்தில் இங்கு வந்திருக்கிறாய். மதுபித், மதுவை கொன்றவனே, நீ உண்மையில் சக்தி வாய்ந்தவன் என்று நினைக்கிறாய். தயவு செய்து இதை மட்டும் செய். இந்த பெரிய திரிசூலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உன் சொந்த ஆயுதங்களால் என்னுடன் போரிடுவாய். சக்தி வாய்ந்த அசுரர்கள் கைடபனும் மற்றவர்களும் உன் சக்தியால் போரில் உன்னால் ஒருபோதும் கொல்லப்படவில்லை. அவர்கள் மோசடியான மாறு வேடத்தில் உன்னால் வஞ்சகமாக கொல்லப்பட்டனர். மனித குள்ள உருவம் எடுத்து பலியை பாதாளத்திற்கு அனுப்பினாய். ஹிரண்யகசிபுவை நீ பகுதி மனித வடிவத்திலும் பகுதி மிருக வடிவத்திலும் கொன்றாய். லங்கையின் ஆட்சியாளர் பசு மேய்ப்பவரின் உருவத்தில் இருந்த உன்னால் வீழ்த்தப்பட்டார். கம்சனும் மற்றவர்களும் ஒரு கோழையின் உருவத்தில் இருந்த உன்னால் கொல்லப்பட்டனர். ஒரு பெண்ணின் உருவத்தில் நீ அசுரர்களை ஏமாற்றி சுதையை, தெய்வீக அமிர்தத்தை எடுத்துச் சென்றாய். சங்கனும் மற்றவர்களும் நீர்வாழ் விலங்குகளின் உருவில் இருந்த உன்னால் கொல்லப்பட்டனர். மாயாவினர்களில் முதன்மையானவரே, அனைவரின் பலவீனமான புள்ளிகளை அறிந்தவரே, இந்த திரிசூலத்தை விட்டுவிட்டால் நான் உன்னை குறித்து சிறிதும் பயம் கொள்ளவில்லை. அல்லது இந்த பரிதாபகரமான வார்த்தைகள் கோழைகளுக்கு மட்டும் என்ன தகுதியானவை? நீ திரிசூலத்தை கைவிட மாட்டாய். நான் உன்னை போரில் தோற்கடிக்க மாட்டேன். உண்மையில் இந்த உருவம் கொண்டவன் இன்று காலை இறக்க வேண்டும். அது உன் கைகளில் இருப்பது நல்லது. அது வலிமையாலோ அல்லது வஞ்சகமாலோ. இந்த வித்யாதரி
பெண் என்னால் தீட்டுப்படுத்தப்படவில்லை. அவள் கற்புடையவள். அவள் லக்ஷ்மி தேவியாக கருதப்பட வேண்டும். உங்களுக்காக என்னால் பாதுகாக்கப்படுகிறாள். இதை கூறிய பிறகு தானவர் தனது இடது கையால் ஒரு பெரிய மலையை கூட அசைக்கக்கூடிய ஒரு அடியால் அவரை தாக்கினார். சண்டையின் போது மன்னர் மார்பில் அந்த அடியை தாங்கினார். ஆனால் திரிசூலத்தை கையில் சமநிலைப்படுத்திய அவர் அவரது மார்பை நோக்கி குறிவைத்தார். வலிமை மிக்க கரங்களை உடைய மன்னர் அவரை தாக்கினார். அவர் உடனடியாக இறந்தார். இவ்வாறு காங்கலகேது என்ற அரக்கனை கொன்ற பிறகு மகிழ்ச்சியால் முடிகள் உயர்ந்து பார்த்து கொண்டிருந்த வித்யாதர பெண்ணிடம் அவர் கூறினார், அழகிய இடுப்புகளின் உடைய பெண்ணே, நாரத மாமுனிவரின் கட்டளைப்படி நான் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன். என்ன நடந்தது என்பதை அறிந்த பெண்ணை, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் கூறுங்கள். பெருந்தன்மை மனப்பான்மை கொண்ட மன்னனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் கூறினாள், மலையகந்தினி கூறினாள், தாராள மனப்பான்மை கொண்ட வீரரே, என் உயிர் காக்கும் மருந்தே, நீ ஏன் என்னிடம் கேட்கிறாய்? நான் ஏற்கனவே உன்னுடைய சொந்த உயிரை பணயம் வைத்து வாங்கப்பட்டேன். நான் ஒரு உன்னத குடும்பத்தின் களங்கமற்ற மகள். அந்த பெண் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போது நாரத மாமுனிவர் தனது விருப்பப்படி சுற்றி திரிந்து எதிர்பாராத விதமாக தேவ உலகத்திலிருந்து அங்கு வந்தார். சிறந்த முனிவரை கண்டதும் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் தலை குனிந்து முனிவரால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். கைகளை பிடித்து கொள்ளும் சடங்கை மகிழ்ச்சியுடன் கடந்து சென்ற பிறகு நாரத மாமுனிவர் தண்ணீர் தெளிக்கப்பட்டார். மங்கள சடங்கு முடிந்ததும் நாரத மாமுனிவர் சுட்டிக்காட்டிய பாதையில் அவர்கள் சென்றனர். மலையகந்தினியுடன் மன்னர் அமித்ரஜித் ரியா குடிமக்களால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாரணாசி நகரத்தை அவர் கட்டினார். மன்னர் அந்த நகரத்திற்குள் நுழைந்தார். அதை பார்த்த மாத்திரத்தில் ஞானி நரகத்திற்கு செல்வதை தடுக்க முடியும். தேவேந்திரன் மற்றும் பிறர் கூட இலவச அணுகல் பெறாத முக்தியை அடைய காரணமான இந்த நகரத்திற்குள் மன்னர் நுழைந்தார். அந்த மன்னன் காசி நகரத்திற்குள் நுழைந்தார். ஒரு மனிதன் பாவங்களால் மாசுபடுவதை தடுக்கிறான். 3 உலகங்களும் விரும்புகின்றன என்பதை நினைவில் கொண்டு குடிமக்களின் தலைவன் அந்த காசிக்குள் நுழைந்தான். அதில் ஒரு மனிதன் ஒருபோதும் பெரிய பாவங்களால் தாக்கப்படுவதில்லை. காசியின் மகிமையையும் செழுமையையும் தூரத்திலிருந்து கண்ட அந்த வித்யாதர பெண் சொர்க்க உலகத்தையும் படால நகரத்தையும் கூட நிந்தித்தாள். அந்த புதிதாக திருமணம் செய்து கொண்ட பெண் உயர்ந்த பேரின்பத்தின் அற்புதமான இருப்பிடமான காசியை கண்டபோது அமித்ரஜித்தை கணவனாக பெற்றதில் மகிழ்ச்சி அடையவில்லை. தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டதாக கருதி மிகுந்த மன திறன் கொண்ட அந்த பெண் தன் கணவன் மூலமாகவும் காசியில் தங்கியதன் மூலமாகவும் மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றாள். மலையகாந்தினியை மனைவியாக பெற்ற மன்னன் அமித்ரஜித் பக்தியின் ஆதிக்கத்துடன் அன்பாய் நாடினான். அதனால் மிகவும் சிறந்த மகிழ்ச்சி அடைந்தான். தனது கணவருக்கு உண்மை உள்ளவளும் ஒரு மகனை விரும்பும் அந்த ராணி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியில் மூழ்கியிருந்த தன் கணவருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தாள். அரசி ராணி கூறினாள், அரசரே, என் கணவரின் சம்மதம் இருந்தால் ஒரு மகனுக்கான நேசத்திற்குரிய விருப்பத்தை நிறைவேற்ற அபிஷ்ட திருதியையின் பெரிய விரதத்தை நான் மேற்கொள்வேன். அரசர் கூறினார், அரசியே கூறுங்கள், அபிஷ்ட திருதியையின் விரதம் எந்த இயல்புடையது? அதில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? சடங்கின் பலன் என்ன? ஒரு பெண் தன் கணவனால் அனுமதிக்கப்படாமல் விரதம் போன்றவற்றை செய்தால் அவள் வாழ்ந்தால் துயரமடைவாள், அவள் இறந்தால் நரகத்திற்கு செல்வாள். அரசர் இவ்வாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் அரசி அந்த விரதத்தை நிறைவேற்றும் முறையை அதன் இரகசிய கொள்கையுடன் விவரிக்கத் தொடங்கினாள். 82ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.